கவர்னராக இருக்கிறாரு. அந்த எலெக்ஷன் நடக்கும்போது எஸ்எம்ஜி வந்து அதை முடிச்சுட்டு நீட்டாக அங்கே வந்தாங்க. அவங்க வந்து அருமையாக செஞ்சாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நேராக இருக்கும்போது நீங்கள் எப்போ சொல்கிறீங்களா, நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நீங்களாம் வந்து ஒரு முத்தான எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி. நீங்களாம் ஒரு எது இருந்தாலும் சரி நேரடியாகவே கேட்டுருவீங்க. அதனால் முறைப்படி இந்த கூட்டத்தை நடைமுறைப்படுத்தும்படி என்னுடைய நண்பர் மருத்துவர் ஆறுமுகம் அவர்களை அன்புடன் கேட்கிறேன். நம்முடைய அப்துல் கலாம் அறிமா சங்கத்தின் தலைவர் அருமை நண்பர் சையத் யூசுப் அவர்களுக்கு நன்றியை கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது செயலாளர் அறிக்கை. நமது காஞ்சிபுரம் ஹெல்த் அண்ட் வெல்த், விடியல், நலமும் வளமும் ஆகிய முத்தான 3 சங்கங்கள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. இன்றைய நாள் கூட்டம் குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியல, நம்ம கூட்டம் வைக்கும் போதெல்லாம் மாவட்ட கூட்டம் ஒன்று வந்துடுது. இல்லை, அது இருக்கும் போதெல்லாம் நம்ம வச்சிடறோமான்னு தெரியல. அதுதான் காலையில் எல்லாருமே எப்போ தொடர்ந்து வரவதுன்றதால அதை கடைபிடிக்கணும், பின்பற்றணுன்றதுக்காக நீங்கள் வந்து ஈவினிங் 4 மணிக்கு வைங்க, வருவாங்க. அது எல்லாம் அந்த காலையில் சொல்லி தான் வச்சுட்டு நாங்கள் சண்டே காலையில் எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். கூட்டம் ஒன்று இந்த அமைச்சர் வந்து கூட்டம் மழை பெய்யும். இன்னொன்று, இப்போ இந்த ரேஷனில் வந்து 3000 ரூபா கொடுக்குறதால எங்கள் இதுல எல்லாமே இன்னைக்கு போயிட்டாங்க. நர்மலை கூட்டத்தில் ஒரு 10 லேடிஸுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு தான் வாங்கணும். இவங்களுக்கு இன்னைக்கு தான் கிடைக்குது. மற்ற நாளில் சாப்பாடுலாம் செய்யலாம் அவங்க. அதனால் இன்னைக்கு தான் ஓய்வு கிடைக்குது. இன்னைக்கு போயிட்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வர விட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தோம். அவரை நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அவரை பின்பற்றி நடக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக. அதனால் அவருடைய பேச்சை வந்து கேட்கறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். அவருடைய அனுபவத்தெல்லாம் வந்து சொல்லணும். எங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மற்றபடி எல்லோரும் செய்கிற மாதிரி அன்னதானம் அதெல்லாமும் பண்ணுறோம். மரக்கன்றுகள் நடுதல், நலத்திட்ட உதவிகள், பள்ளி சிறுவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குதல். புதுப்பாளையத்தில் ஸ்கூலில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 12 பேர் தான் படிச்சிருந்தாங்க போன வருஷம். அப்புறம் நானும் ஐயாவும் அதில் ஈடுபட்டு நான் தனிப்பட்ட முறையில் அந்த ஸ்கூலுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்தேன். ஒரு 25,000 ரூபா வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்தேன் தனிப்பட்ட முறையில். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15,000க்கு டேபிள், மொட்டை டேபிள், பசங்க உட்காந்து பண்ணுறதுக்கு டேபிள் வாங்கி கொடுத்தேன். தனிப்பட்ட முறையில் செஞ்சோம். அது மூலமாக ஊக்கப்படுத்துறது மூலமாக இப்போ வந்து 23 பேர் ஆகிட்டாங்க. ஒரு 10 பேர் ஒரே வருஷத்தில் உயர்ந்து ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சில வருஷத்தில் அதை பழைய நிலைமையில் கொண்டு வருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா படித்த ஸ்கூலு, நான் படித்த ஸ்கூலு, எங்கள் பசங்க படித்த ஸ்கூலு இது 100 வருஷமாக ஆகுது அந்த ஸ்கூலு. என்னுடைய பேரன் பேட்டிங்கன்னா அதெல்லாம் படிக்க வைக்கிறேன்னு உறுதியாக கொடுத்துருக்குறேன். அந்த அளவுக்கு பேரன் பேட்டுக்கு படிக்கும் போது பெரிய அளவில் வளர்க்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். அதுக்கு இந்த நேரத்தில் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சேவை நான் பண்ணுறது என்னன்னா, ஆண்களுக்கு வந்து பேச்சு குரல் இருக்கும், பெண் மாதிரி பேசுவாங்க, பெண் குரல் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் சிகிச்சை யார் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டாக்டர் குமரேசன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ராயப்பேட்டை ஏடிஎம் காலேஜ் இஎன்டி ஹாஸ்பிட்டல், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் குமரேசன் உலக புகழ்பெற்ற டாக்டர், அலோபதி டாக்டர், ஆங்கில மருத்துவர் தான். ஆனால் ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரே ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் ஒரே ஒரு நிமிஷத்தில் அந்த குரலை வந்து சரிப்பட்டு, எப்படிப்பட்ட குரல் மாறுபாடு இருந்தாலும் நல்ல அழகான ஒரு ஆண் குரல் வர வைக்கிறாங்க. அவருடைய இயல்பான குரலை வர வைக்கிறாங்க. அது நான் தான் கண்டுபிடிச்சேன்னு அவர் சொல்லிக்கலாம். ஏன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறது தொல்காப்பியெல்லாம் எனக்கு கற்றுக்கிட்டுல அப்படின்ற தொல்காப்பியத்தில் எழுதுது உண்டி முதலான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் வந்து இந்த எப்படி அந்த லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உள் நாட்டு, அந்த நாட்டை சரிப்படுத்தணும்னா உள்நாட்டை அது வந்து குரல் நம்ம ஏற்ற மாதிரி வடிவமைக்கும்.
நம்ம ஏற்ற மாதிரி மாறி அதை அவர் கண்டுபிடிச்சி அந்த குரல் வளத்தை வந்து கொடுக்குறாரு. இது மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து அவர் ஒரு நல் வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஃபேமிலிக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கிறாரு. அதனால் எவ்வளோ அவமானங்கள் வந்திருக்கும் அப்படின்றது நல்லா தெரியும். அந்த அவமானத்தில் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர். இவர்கிட்ட வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக வந்து எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, பசங்க வந்து நல்ல அதாவது கேலிக்கு ஆளாகாமல் கெட்டதுக்கு ஆளாகாமல் நன்மதிப்பை பெற்று சமுதாயத்தில் நல்லா வளம் வராங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது நாங்கள் அங்கேயே கூட்டு போயிட்டு நம்ம லைஃப் கிளப் சார்பாக மெடிக்கல் டூர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு எல்லாமே வந்து பார்த்தாங்க, நேரடியாக வந்து பார்த்தாங்க. அப்படி அந்த நேரத்தில் நம்ம சையத் ஐயாவில் வர முடியல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு முறை கூட்டு போயிட்டேன் பட்டிமன்றம் நடத்தோம். அங்கே போயிட்டு பட்டிமன்றம் நடத்தோம், சென்னையிலே போயிட்டு அந்த பட்டிமன்றத்தில் இவரை கலந்து பேசினார். நம்ம சந்திரமோகன் ஐயா எல்லாமே வந்து வருகை தந்தாங்க. அப்போ அறிமுகப்படுத்தின டாக்டர் ஐயாவை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அங்கீகாரம் வந்து மத்திய அரசு இன்னும் கொடுக்காம இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே போயிட்டு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, உங்களுக்கு ஹிந்தி தெரியல அதனால் அங்கீகாரம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்கிட்ட சொல்லி. ஹிந்தி தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக வந்து இது பண்ணிங்க. இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லியிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் திருத்தி நம்ம வடிவமைக்கலாங்க. இதெல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னு சொல்லி விட்டாங்க அப்படின்னு. அதனால தான் நாங்கள் வந்து அப்போவே சந்திரமோகன் ஐயா எல்லாமே உறுத்து போய் கொடுத்துட்டு வந்தோம். கவர்மெண்ட்டு மதிக்கலனாங்கன்னா நாங்கள் லைன்ஸ் கிளப் வந்து உங்களை வந்து மதிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணுறோம். நாங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு வச்சு உங்களுக்கு இது பண்ணுறோம். ஐடி நம்ம கவர்னர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்து ஒரு இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் அது குறித்து ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்டு ஒவ்வொரு சங்கத்துலேயும் அதை வந்து சிறப்பாக அவருக்கு வந்து செய்யணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். அதுவும் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு தமிழனாக பிறந்து ஒரு நல்ல இதில் வந்து ஒரு பெரிய மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவரு நம்ம லைன்ஸ் கிளப் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குதுன்னு சொன்னால் அது நம்ம லைன்ஸ் கிளப்புக்கும் ஒரு மகிழ்ச்சி தான், அது சந்தோஷம் தான். அவருக்கும் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தால் எல்லாத்தையும் போய் சொல்லுவார். கவர்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு மதிப்புக்கலாம், ஆனால் லைன்ஸ் கிளப் வந்து எங்களை வந்து மதித்து கூப்பிட்டு இந்த பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆங்கிலத்தில் வந்து அந்த குறைபாடுக்கு பியூபர் போறியா அப்படின்னு சொன்னாங்க. அந்த குறைபாடை வந்து நீக்கிறார். அவர் வந்து நம்ம லைன்ஸ் கிளப் சொன்னோம்னா ஃப்ரீயாகவே செய்கிறாரு. மற்றவங்களுக்கு வந்து காசு வாங்குறாரு. நம்மளுக்கு வந்து நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் அனுப்புங்க, எத்தனை பேர் வேணாலும் சிகிச்சை செய்கிறாங்க, ஒரே ஒரு பைசா இருந்தால் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அது மாதிரி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அது மாதிரி செய்யலாம். இது ஒரு வித்தியாசமான ஒரு இது நம்ம வந்து செய்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையே வந்து அறிவா இலவச மருத்துவமனை நடத்துகிறோம். யோகா வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம். டெய்லியும் வந்து ஒரு 20லேருந்து 30 பேர் ஒர்க்கிங் டேஸில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க இலவசமாக. அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக செயல்படுறோம். இந்த செயலருக்கு இதோட ஏன்னா ஏற்கனவே தேவராஜ் ஐயாவுக்கு இதெல்லாம் தெரியாது, திரும்ப இதெல்லாம் சொல்கிறேன். இதுதான் நம்ம செய்கிறோம், சேவை செய்யறது தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் சிறப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக முக்கியமாக இதை வந்து நான் பண்ணேன். இப்பொழுது அவர் தான் வாய்ப்பு சொல்கிறாங்க, செப்போன் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நான் வந்து ஒரு யோகா ஒன்று சொல்லிக் கொடுத்தேன். இப்போ அதிக கூட்டம் இல்லைனாலும் ஒரு யோகா ஆசனம் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஒரு ஆசனத்தை செய்கிறதால 5 கிலோமீட்டர் வாக்கிங் போடுறதுக்கு சமம். நடைப்பயிற்சி போகிறோம் இல்லைங்களா, 5 கிலோமீட்டர் போனால் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குமோ இதை 1 நிமிஷம் இந்த ஆசனத்தை செஞ்சோம்னா நன்மை கிடைக்கும். அந்த ஆசனத்துக்கு பேர் வந்து உட்கட்டாசனம். உள் ப்ளஸ் கட்டு ப்ளஸ் ஆசனம். அப்போ உள் உறுப்புல கட்டுப்பாடாக வச்சிருக்கிற ஆசனம் அப்படின்னு சித்தர்கள் வந்து அது பேர் அருமையாக வச்சிருக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஆசனம். மொத்தம் வந்து ஆசனத்தில் 84 லட்சம் ஆசனங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, 108ன்னுவாங்க, சில பேர் 18ன்னுவாங்க. 18 சித்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதை வச்சு 18ன்னுவாங்க. சில பேர் 108 ஆசனம்னுவாங்க.